இல்லைன்னா நம்மிடையே பிளவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் தீவிரமாக விவாதிப்பதை பார்த்தால் மக்கள் மத்தியில் அந்த இயேசு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார் என்பது தெரிகிறது. வேற ஒருவர்களே, இந்த கூட்டத்தை நீங்கள் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுவதற்கு காரணத்தை தேடுவதற்காக அமைத்த கூட்டம் போல் தெரிகிறது. குற்றச்சாட்டை கூறும்போது அதன் தெளிவு இருக்க வேண்டும், அதன் அடிப்படை ஆணித்தனமாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டுவது என்று முடிவெடுத்து விட்டால் அவனை முடித்து காட்ட வேண்டும். ஆனால் உங்கள் குற்றச்சாட்டிலோ எந்த தெளிவும் இல்லை. நீங்கள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அரிமத்தியா சூசையும் நிக்கோதேமும் மிக தெளிவான விளக்கத்தை முன்வைத்தார்கள். நிக்கோதேமும், நீங்கள் ஏதேனும் கூற விரும்புகிறீரா? தலைமை குருவே, இயேசு என்பவர் ஒரு சாதாரண தச்சனின் மகன். தன்னுடைய வார்த்தைகளினாலும் அருட்பொழிவுகளினாலும் நம்பிக்கையினாலும் பல அற்புதங்களை செய்து மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டாரே தவிர இவர்கள் நினைப்பது போல் அவர் ஒன்றும் அதிகார மமதையில் அமர்ந்து விடவில்லை. அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. இந்த ஆதிக்க வர்க்கம் ஏன் அந்த இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. சூசை, நீ ஏதேனும் விளக்கம் தர விரும்புகிறாயா? தலைமை குருவே, நிக்கோதேமு கூறியது 100% உண்மை. அவர் மக்களை அன்பினால் ஒன்று திரட்டினாரே தவிர அதிகாரத்தினால் இல்லை. இதை நான் கேட்டிருக்கிறேன், அவர் அருகில் இருந்தும் பார்த்திருக்கிறேன். பிறகு என்ன ரூபம்? அந்த இயேசுவுக்கு அருகில் நம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இருக்கும் போது நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? அதே சமயம் வேத மூப்பர்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனையில் இருந்து இயேசு தப்ப முடியாது. அந்த இயேசுவின் மீதான குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாவிட்டால் அப்போதும் இந்த கைப்பாசம் முடிவு தெளிவாக இருக்கும். இந்த விவாதத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். நீங்கள் போகலாம்.